அனிஷ் தான்டா ஃபோன் பண்றான். பேசுனேன். ஹலோ ஹலோ சொல்லு அனிஷ். பையா, நான் வந்துட்டேன் பையா. உங்க ரூம் நம்பர் எது? இதா ரூம் நம்பர் 109. 109. 109. சரி பையா, வரேன். பையா இதோ வந்துட்டார் போல இருக்குண்ணே. வா அனிஷ். எப்படி இருக்க அனிஷ்? நல்லா இருக்கேன் பையா. அனிஷ் பையா, சொல்லுங்க பையா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கோவில்ல வச்சு நடந்த எல்லாத்துக்கும் முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ என்ன பண்ணுவ அனிஷ்? விடு, பரவாயில்ல. கல்யாணம் பண்ண போற விஷயம் எப்படி அவங்களுக்குலாம் தெரிஞ்சதுன்னே தெரியல. கூட வேலை பார்க்குறவங்களே நம்ப முடியல. எல்லாரும் சொந்தக்காரங்களா இருக்கிறதால எப்படியோ வீட்டை சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருப்பான்னு விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். யார் சொன்னாலும் கண்டுபிடிச்சு என்ன பையா பண்ண போறோம்? இனிமே அடுத்து என்ன பண்ணணும் தான் யோசிக்கணும். விடுங்க. அனிஷ், சந்தா எப்படி இருக்கு? அவ ரொம்ப வருத்தமா இருக்கா பையா. கல்யாணம் நடந்துடும்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தா. இப்படி கல்யாணம் நின்று அவ தலையில துப்பாக்கி வச்சு கூட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அதுல இருந்து அவளால வெளியே வரவே முடியல.